இந்த இடத்துல அவரை வைக்கிறப்போ நம்ம சொல்கிறோம், சுதீஷ் வந்து மியாட்டில் இருக்கிறப்பே சிஎம் கூட பேசினது உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் இப்போ எதோ நிறைய சொல்லிகிட்டு இருக்கீங்க யூடியூப்பில், நான் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாமே நான் ஓப்பன் பண்ணிடுறேன். சுதீஷ் வந்து மியாட்லேருந்து நான் சொல்கிறேன், நிச்சயம் ஆஃபீஸ் இடம் பத்தாது, சிஎம்கிட்ட பேசுகிறாப்பு, நிச்சயம் ஆஃபீஸில் இடம் பத்தாது, எங்களுக்கு ராஜாஜி ஹால் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். நம்ம கேட்கலன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறேன். நான் என்ன நடந்துச்சு அப்படியே ஓப்பனாக உங்ககிட்ட சொல்கிறேன், இதான் உண்மை. மியாட் ஹாஸ்பிட்டலில் இருந்தே ராஜாஜி ஹால் எங்களுக்கு கொடுக்கணும், ஏன்னா கட்சி ஆஃபீஸ் நிச்சயம் இடம் பத்தாது. வீட்டுக்கு போய் ஒரு சின்ன சடங்கு பண்ணிவிட்டு நேராக ராஜாஜி ஹால் கொண்டு வந்துடும். பட் நம்மளுக்கு அங்கேருந்து திருப்பி பதிலே வரல, இதுதான் உண்மை. பதிலே வரல நம்மளுக்கு. சரி, வேற வழி இல்லை. கேப்டனை வந்து ரொம்ப நேரம் நம்ம அப்படியே வச்சிருக்க முடியாது. அப்போ தான் நாங்கள் டிசைட் பண்ணோம், ஓகே நம்ம கட்சி ஆஃபீஸ் இருக்கு, நம்ம அங்கே ஃபஸ்ட்டு போகலாம், அங்கே வச்சு தலைவருக்கு என்னென்ன செய்யணும், நம்ம தொண்டர்கள் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே கொண்டு வந்தோம். நீங்கள் பார்த்தீங்க எந்த அளவு அன்னைக்கு ஜனம் நெருக்கடி, முதலமைச்சரே வீட்டுக்குள்ளே வர முடியல, இங்கே வந்த மந்திரிகள், கவர்னர்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே வந்தாங்க. எல்லாருக்குமே அது தெரியும். மறுநாள் இதை விட மிக அதிகமாக கிரவுட் வரப்போகுதுன்றது நிச்சயம் எனக்கு தெரியும். அப்போ உதயாநிதி எல்லாருமே கூட தான் இருந்தாங்க. அப்போ நான் வந்து அவங்களோட பேசணும், நிச்சயம் இந்த இடம் பத்தாது, ராஜாஜி ஹால் நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வேறு ஏதாவது இடம் கேட்கணும் அப்படின்னு பேசணும்னு நினைக்கிறோம். அப்போது நம்பர் எனக்கு யார் நம்பரும் எனக்கு தெரியாது, யார்கிட்டையும் கேட்கிட்டேன். அப்புறம் பிரபா கிட்ட உதயா நம்பர் இருந்துச்சு, பிரபா கிட்ட சொன்னேன், உதயாவுக்கு ஃபோன் போடு, ஏன்னா இங்கே தான் இருந்தாப்புல 1 hour. அப்போ எனக்கு தோணலை, எனக்கு மயக்கமாக இருந்துச்சு. அவன் உதயா போன பிறகு தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்புறம் பிரபா ட்ரை பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்புறம் தயாநிதி மாறன் கூட வந்துருந்தார், அவருக்கு போடு, தயாநிதி மாறனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, உடனே அவர் எடுத்தார். அப்போது நான் பேசுகிறேன் தயாநிதி மாறன், நிச்சயமாக கட்சி அலுவலகம் நிச்சயம் இடம் பத்தாது, எங்களுக்கு மாற்று ஒரு இடத்தை அரசாங்கம் தர வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். உதயாவுக்கு ஃபோன் பண்ணோம், எடுக்கலை, சிஎம் கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் சொல்கிறோம். அவர் சொல்கிறார், 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க, நான் லைனில் வரேன். மறுபடியும் வரவே இல்லை. மறுபடியும் நான் ஃபோன் பண்ண சொல்கிறேன் தயாநிதி மாறனுக்கு, மறுபடியும் ஃபோன் பண்ணி எனக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ எடுத்தார். அப்போ சொல்கிறாரு, ராஜாஜி ஹால் கிடையாது, ரெனிவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால் ராஜாஜி ஹால் கொடுக்க முடியாது, வேறு ஏதாவது இடம் நீங்கள் சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன். சென்ட் ஜான் ஸ்கூலுன்னு ஒன்று, இங்கே வந்து ஜீசஸ் கால்ஸ்ன்னு ஒரு இடம், அந்த கிரவுண்ட் அதெல்லாம் சொல்கிறேன். நான் சொன்னேன், நிச்சயம் அந்த இடமெல்லாம் பத்தாது, ஏன்னா எந்த அளவுக்கு கேப்டன் க்ரௌடு வரும்னு எங்களுக்கு தெரியும், நிச்சயம் அது பத்தாது. வேறு என்ன, வேறு ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள். தீவுத்திடல்னு நான் சொல்கிறோம். தீவுத்திடலா, ஒரு 1/2 hour டைம் கொடுங்க, நாங்கள் பேசிட்டு வரோம். அப்புறமா பேசிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து லைனில் வந்தார். அப்போ சொல்கிறாரு, அப்பயும் நான் கேட்குறோம், ராஜாஜி ஹால் கொடுங்க, இல்லை அது ரூல்ட் அவுட், அதை பற்றி பேசாதீங்க, அது முடியாது. அப்போ நான் இம்மிடியட்டாக சொல்கிறேன், ஓகே இந்த ஸ்கூல் கிரவுண்டில் எங்களுக்கு பத்தாது, தீவுத்திடல் ஓகே பண்ணுங்க சொல்கிறேன். உடனே அடுத்த 10வது நிமிஷம் தீவுத்திடல் ஓகே அப்படின்ட்டாங்க. அப்போது என் கூட சுதீஷ், முருகேசன், பார்சாரதி எல்லாமே என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்க ஃபோன் அதுக்கப்புறம் நான் பேசல, அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன், தீவுத்திடல் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்கன்னு நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.